அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ரியல் இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த சேனல்ல நீங்க பிரசன்ட் பண்ற கதையெல்லாம் உண்மை கதையா? இல்ல கற்பனையா? அப்படின்னு சொல்லி. அத்தனையுமே உண்மை கதைங்க. நரேஷன் மட்டும் தான் என்னோட ஸ்டைலு. மத்தபடி என்ன நடந்ததோ ஆஸ் இட் இஸ் அப்படியே நான் பிரசன்ட் பண்றேன். வேணா ஒண்ணு பண்ணலாம். கோயிங் ஃபார்வர்ட் தம்ப்நெயில்லயே ரியல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் ரொம்ப கிளியரா இருக்கும். இல்லையா? வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கதை உங்க மனச ரொம்பவே பாதிக்கும். சீரியஸ்லி. இது வெறும் கதை இல்ல. நிஜம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் செய்யாத தப்புக்காக அவங்களோட வாழ்க்கையில 16 வருஷத்த, அதுவும் இளமையோட ஒரு பெரும் பகுதிய ஜெயில்ல கழிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் சாதாரண ஜெயில் வாழ்க்கையா இல்ல. ஒரு மரண தண்டனை கைதியா. ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு நம்மள தூக்குல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடவே வாழ்ந்தா, இத கேட்கும்போதே உடம்பெல்லாம் ஒரு மாரி சில்லிடுதுல்ல? ஆனா, இந்த கொடுமை நிஜத்துல நடந்திருக்கு. நம்ம இந்தியால, மகாராஷ்டிரா மாநிலத்துல 1 இல்ல 2 இல்ல 6 அப்பாவிகளுக்கு இது நடந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? நம்ம சட்டம், நம்ம காவல்துறை, நம்ம நீதிமன்றம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது? இதுதானே உங்க கேள்வி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தேடி தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம். வாங்க, டைம் டிராவல் பண்ணி 2003க்கு போலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கிற ஒரு மாவட்டம் ஜால்னா. பெரும்பாலும் செய்திகள்ல கூட அடிபடாத ஒரு இடம். வறட்சியும் வறுமையும் அந்த மண்ணோட அடையாளமா இருந்தது. இந்த ஜால்னா மாவட்டத்துல சமூகத்தோட பார்வையில இருந்து, ஏன் அரசாங்கத்தோட பார்வையில இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பேரு பர்தி. இவங்க நாடோடி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்கள். ஒரு இடத்துல நிரந்தரமா தங்காம வேலை தேடி ஊர் ஊரா சுத்துறது தான் இவங்களோட வாழ்க்கை. இந்த பருதி சமூகத்து மக்கள் தான் நம்ம கதையோட மையப்புள்ளி. அவர ஹீரோன்னு சொல்லவா? இல்ல விக்டிம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அவரோட பேரு அங்குஷ் மாருதி ஷிண்டே. அவருக்கு அப்ப சின்ன வயசு. அவருக்குன்னு பெரிய கனவெல்லாம் எதுவும் இல்ல. டெய்லி கிடைக்கிற கூலி வேலைய செஞ்சு தன்னோட குடும்பத்த காப்பாத்தணும். அவ்வளவேதான். அந்த அங்குஷ் அவர் மட்டும் இல்ல. அவரோட சேர்ந்த இன்னும் 5 பேரு. ராஜ்ய அப்பா ஷிண்டே, அப்பாதாஸ் லக்ஷ்மண் ஷிண்டே, ராஜு மசு ஷிண்டே, பாபு அப்பா ஷிண்டே. அதுக்கப்புறம் கடைசியா சுரேஷ் ஷிண்டே. இவங்க எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. பெருசா படிக்கல. சொல்லப்போனா படிக்கவே இல்ல. சட்டத்த பத்தி எதுவுமே தெரியாதவங்க. அவங்க உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. இப்படி ஒரு அமைதியான பட் போராட்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருந்தபோது தான் 2003வது வருஷம் ஜூன் மாசம் 5ஆம் தேதி அந்த பயங்கரம் நடந்தது. ஒரு கருப்பு ராத்திரி. அதே ஜால்னா மாவட்டத்துல ஒரு பண்ணை வீட்ல ஒரு குடும்பமே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. வீட்டோட தலைவர், அவரோட மனைவி, அவங்களோட 3 பிள்ளைகள்னு மொத்தம் 5 பேருமே கொல்லப்பட்டாங்க. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, அந்த வீட்ல இருந்த ஒரு பெண்ணும் அவங்களோட 15 வயசு மகளும். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். இந்த சம்பவம் ஜால்னா மாவட்டத்தையே பெரிய அளவுல உலுக்கி எடுத்தது. இப்போ நீங்க கேட்கலாம், வெயிட். இதுக்கும் நம்ம அங்குஷ் ஷிண்டேவுக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் என்ன சம்பந்தம் தானே? அங்கதான் கதையோட முக்கிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. சம்பந்தம் இருந்துச்சா? இல்ல உருவாக்கப்பட்டுச்சா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ஒரு கொடூரமான குற்றம் நடந்திருக்கு. மொத்த ஊரும் பயத்துல இருக்கு. மீடியாக்கள் பிரஷர் போடுறாங்க. உண்மையான குற்றவாளிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு மேலிடத்துல இருந்து அழுத்தம் வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல காவல்துறை என்ன பண்ணும்? அவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட் தேவைப்பட்டுச்சு. யார் மேல பழி போட்டா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு யோசிச்சாங்க. அப்பதான் அவங்க கண்ணுக்கு எந்த ஆதரவும் இல்லாம சமூகத்துல ஒடுக்கப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பருதி இன மக்கள் தெரிஞ்சாங்க. அந்த ஒரு ராத்திரி இப்படி 6 அப்பாவிகளோட வாழ்க்கைய 17 வருஷ இருட்டுக்குள்ள தள்ளுச்சு. நம்ம சட்டத்தோட கண்கள்ல மண்ணை தூவி உண்மையான குற்றவாளிகள் எப்படி தப்பிச்சாங்க? இப்ப நம்ம பார்க்க போறது அந்த கருப்பு ராத்திரியோட பயங்கரத்தையும் அந்த அப்பாவிகள் வாழ்ந்த சூழலையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகுது. இது வெறும் கிரைம் ஸ்டோரி இல்ல மக்களே. நம்ம சிஸ்டத்தோட முகத்துல நாமளே கரி பூசிக்கிற மாதிரியான ஒரு பாடம். வாங்க, காவல்துறை எப்படி இந்த அப்பாவிகள் இந்த கேஸ்ல சிக்க வச்சாங்கன்னு பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா, இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த வழக்கிலேயே மிக மிக முக்கியமான, அதே சமயம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கட்டம். காவல்துறையோட விசாரணை. இன்வெஸ்டிகேஷன். பொதுவா போலீஸ் விசாரணைன்னா என்ன பண்ணுவாங்க? தடயங்கள் சேகரிப்பாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க, உண்மையான குற்றவாளியை நிறுவுவாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம கிரைம் நாவல்ல பார்த்திருக்கோம்.
பட் இந்த கேஸ்ல நடந்தது எல்லாமே தலைகீழ். யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான குற்றத்துல உயிர் பிழைச்ச ஒரு சாட்சி இருந்தா, அது போலீஸுக்கு எவ்வளவு பெரிய வரம். அந்த சாட்சி சொல்றத வச்சு குற்றவாளிய ஓரளவுக்கு நெருங்கிடலாம் இல்லையா? லக்கீலி இந்த கேஸ்லயும் அப்படிதான் ஒரு சாட்சி இருந்தாங்க. அந்த கொடூரமான தாக்குதல்ல இருந்து உயிர் பிழைச்ச அந்த பொண்ணு காவல்துறைக்கு வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வாக்குமூலத்துல அவங்க 4 பேரோட பேரை சொல்லி இவங்க தான் எங்கள தாக்குனாங்கன்னு தெளிவா அடையாளம் காட்டியிருந்தாங்க. வாவ்! அப்போ கேஸ் ரொம்ப சிம்பிள். போலீஸ் அந்த 4 பேரையும் பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும். அப்படிதானே நினைக்கிறீங்க? ராங். இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த பொண்ணு அடையாளம் காட்டின 4 பேரும் அந்த பகுதியில கொஞ்சம் செல்வாக்குள்ள ஆளுங்க. அவங்கள பிடிச்சா தேவையில்லாத அரசியல் அழுத்தம் வரும். சோ காவல்துறை யோசிச்சிருக்கு. அதனால அந்த சாட்சியத்தை குப்பையில போட்டுட்டாங்க. கேன் யூ ஈவன் பிலீவ் இட்? உயிர் தப்பிச்சு வந்த ஒருத்தர் கண்ணு முன்னாடி நடந்ததை சொல்லியும் அதை கண்டுக்காம விட்டுருக்காங்க. இதுக்கு பேரு அலட்சியம் இல்ல. இதுக்கு பேரு, கொஞ்சம் பாலிஷ்டாவே சொல்றனே, திட்டமிட்ட சதி. இப்போ போலீஸுக்கு குற்றவாளிகள் வேணும் இல்லையா? மேலிடத்துல இருந்து பிரஷர். அப்பதான் அவங்களோட பார்வை அந்த அப்பாவி பரதி பழங்குடி மக்கள் மேல விழுந்தது. இவங்க தான் சரியான ஸ்கேப்காட்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்காக கேள்வி கேட்க யாருமே இல்ல. அவங்களுக்கு சட்டம் தெரியாது, அரசியல் செல்வாக்கு கிடையாது. அவங்க மேல பழி போட்டா ஈஸியா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சில நாட்கள்ல முன்ன பார்த்த 6 பேரையும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அவங்களோட வீட்ல இருந்து தூக்கப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்காக நம்மள போலீஸ் பிடிக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் அடியும் அதையும் தான். காவல் நிலையத்துல அவங்க மேல கட்டவிழ்த்து விட்ட சித்திரவதைகள் வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க தான் அந்த கொலையை செஞ்சீங்கன்னு ஒத்துக்குங்கன்னு சொல்லி அவங்கள அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. பல நாட்கள் சாப்பாடு இல்லாம தூங்க விடாம அவங்களோட மன உறுதியை உடைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. படிக்காத, வெளி உலகம் தெரியாத அந்த அப்பாவிங்க காவல்துறையோட அந்த சித்திரவதையை எப்படி தாங்கியிருப்பாங்க? கடைசியில அவங்க செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒப்புக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கப்பட்டது. ஆனா கதை இதோட முடியல. இந்த வாக்குமூலத்தை மட்டும் வச்சு கோர்ட்ல ஜெயிக்க முடியாதுங்கிறது போலீஸுக்கு தெரியும். சோ அடுத்ததா ஆதாரங்களை அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருந்த ஒரு கிணத்துல இருந்து கொலைக்கு பயன்பட்டதா சொல்லி சில ஆயுதங்களை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆயுதங்களை அங்குஷ் மாருதி ஷிண்டே அவரு தான் மறைச்சு வச்சதா ஒரு கதையை ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, சில பொய் சாட்சிகளையும் உருவாக்குனாங்க. சோ இப்ப காவல்துறை கிட்ட என்ன இருக்கு? ஒரு உண்மையான சாட்சியம். ஆனா அது மறைக்கப்பட்டுடுச்சு. சித்திரவதை செஞ்சு வாங்கின 6 ஒப்புதல் வாக்குமூலங்கள், ஜோடிக்கப்பட்ட சில ஆயுதங்கள், உருவாக்கப்பட்ட சில பொய்யான சாட்சிகள். இந்த சதி வலைய வச்சு 6 அப்பாவிகளோட தலையெழுத்தை எழுத ஆரம்பிச்சாங்க. ஒரு முழுமையான பக்காவான சதி திட்டம் ரெடி. ஆனா எல்லா சதியிலையும் ஒரு ஓட்டை இருக்குமே. அந்த ஓட்டை தான் பின்னாடி இந்த மொத்த வழக்கையும் தலைகீழா மாத்தப் போகுது. ஆனா அதுக்கு நம்ம இன்னும் 16 வருஷம் காத்திருக்கணும். இப்போதைக்கு இந்த 6 அப்பாவிகளும் குற்றவாளிகளா சித்தரிக்கப்பட்டாச்சு. அடுத்தது என்ன? நீதிமன்றம். சட்டம் தன் கடமை செய்யுமா? இல்ல காவல்துறையோட இந்த சதிக்கு துணை போகுமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இருண்ட கட்டத்துக்குள்ள நுழைய போறோம். நீதிமன்றம். சட்டம் தன் கடமையை செய்யணும் நம்ம அடிக்கடி சினிமா டயலாக் கேட்டிருப்போம். பட் நிஜத்துல சட்டம் என்ன பண்ணுது? வாங்க பார்க்கலாம். காவல்துறை ஜோடிச்ச அத்தனை ஆதாரங்களோடையும் பொய் சாட்சிகளோடவும் சித்திரவதை பண்ணி வாங்கின ஒப்புதல் வாக்குமூலங்களோடவும் இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு, அதாவது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வருது. ஒரு பக்கம் அரசு தரப்புல அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள், அவங்க கிட்ட அடுக்கடுக்கான ஃபைல்கள், ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம 6 பேரு, அவங்களுக்கு சட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. பாவம், அவங்க சார்பா வாதாட ஒரு நல்ல வக்கீலுக்கு கூட அவங்களால வைக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்ல. ஏதோ பேருக்காக ஒரு வக்கீல் வராரு. பட் அரசு தரப்போட அந்த சதித்தனமான வாதங்களுக்கு முன்னாடி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. நீதிமன்ற விசாரணை நடக்குது. அரசு தரப்பு இவங்க தான் அந்த கொடூரமான குற்றத்தை பண்ணாங்க, இவங்க தான் அந்த பொண்ணை வன்கொடுமை பண்ணாங்க, அதுக்கு இதோ வாக்குமூலம், இதோ ஆயுதங்கள், இதோ சாட்சிகள்னு அடுக்கடுக்கா பொய்ய அவிழ்த்து விடுறாங்க. பட் இந்த வாக்குமூலம் எப்படி வாங்கப்பட்டுச்சு? இந்த ஆயுதங்கள் உண்மையிலேயே இவங்களோடது தானா? இந்த சாட்சிகள் உண்மையத்தான் பேசுறாங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் ஆழமா விசாரிக்க நீதிமன்றம் தவறிடுச்சு. முக்கியமா அந்த உயிர் பிழைச்ச பொன் கொடுத்த வாக்குமூலம், அதாவது உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டின அந்த சாட்சியம் நீதிமன்றத்தோட பார்வைக்கே வரல. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹிடன். சட்டம் ஒரு இருட்டற, அதுல வக்கீலோட வாதம் ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அந்த விளக்கு அணைஞ்சே போயிருந்தது. அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல யாருமே இல்லை. பல மாசங்கள் விசாரணைங்கிற பேர்ல ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியா 2006 வருஷம் அந்த தீர்ப்பு நாள் வருது. கோர்ட்ல பெரிய சப்தம். ஜட்ஜு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த 6 பேரோட இதயமும்
படபடன்னு நடிச்சிட்டு இருக்குது. அவங்க பார்வையெல்லாம் ஜட்ஜியே சுத்தி சுத்தி வருது. நம்மள விட்டுருவாங்க. நம்ம நிரபராதிங்கிறத நம்புவாங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை. பட் அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த நம்பிக்கை சிதறி போக போகுது. ஜட்ஜ் தன்னோட தீர்ப்போட கடைசி வரைக்கும் வராரு. குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை அந்த கோர்ட் ஹாலையே வர வச்சுது. அங்குஷ், மாருதி சிண்டேவுக்கும் மத்த 5 பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மரண தண்டனைங்கிறது என்னன்னு கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அவங்களோட குடும்பங்கள் கதறி அழறாங்க. ஆனா நீதியோட கண்கள் இறுக மூடப்பட்டிருந்தது. வெயிட், கதை இன்னும் முடியல. நம்ம சட்டமைப்புல விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல, அதாவது ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். அதே மாதிரி இவங்களும் அப்பீல் பண்றாங்க. பட் என்ன பிரயோஜனம்? உயர்நீதிமன்றமும் விசாரணை நீதிமன்றத்தோட தீர்ப்பை உறுதி பண்ணிட்டாங்க. மரண தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்த கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 2009 ஆண்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கேயாவது நீதி கிடைக்குமா? இந்த சதியை வெளிச்சத்துக்கு வருமான மொத்த குடும்பமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவோட நீதி அமைப்போட உச்சபட்ச அதிகார மையமான உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்குல இருந்த ஓட்டைகளை கவனிக்க தவறி மரண தண்டனையை உறுதி பண்ணாங்க. ஷாக்கிங், அப்சல்யூட்லி ஷாக்கிங். இப்போ அவங்களுக்கான எல்லா சட்டப்பாதைகளும் மூடப்பட்டுருச்சு. அவங்க இப்போ வெறும் கைதிகள் இல்ல, மரண தண்டனை கைதிகள். நாக்பூர் மத்திய சிறையில அவங்களோட நாட்களுக்காக சின்ன இருட்டு அறைக்குள்ள அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போயிருந்தது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் மரணத்தோட நிழல்ல வாழ்ந்தாங்க. நாளைக்கு நம்மளோட கடைசி நாளா இருக்குமோ? நாளைக்கு விடியல நம்ம பாப்போமா? இந்த பயத்தோடவே அவங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் நகருது. வருஷங்கள் ஓடுது. 1, 2, 10, 15, மொத்தம் 16 வருஷங்கள். ஒரு தலைமுறையோட வாழ்க்கை அவங்க செய்யாத ஒரு தப்புக்காக ஒரு இருட்டு அறைக்குள்ள முடிஞ்சு போகுமா? இந்த அநீதிக்கு முடிவே கிடையாதா? ஒரு சின்ன நம்பிக்கை கிட்டு எங்கேயாவது மிச்சம் இருக்கா? இருக்கு. பட் அதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்த வேண்டியிருந்தது. அது என்ன போராட்டம்? அந்த 6 அப்பாவிகளையும் காப்பாத்த யாரு முன்னாடி வந்தா? சட்டத்தோட எல்லா கதவுகளும் மூடப்பட்டதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றமே மரண தண்டனைய உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 6 பேரோட வாழ்க்கை நாக்பூர் ஜெயில்ல ஒரு இருட்டறைக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்சோம். பட் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, சூரியன் மறைஞ்சாலும் நட்சத்திரங்கள் இருக்கும்னு. அதே மாதிரிதான் நீதியோட பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுன்னு தோணிச்சினாலும் சில மனிதர்களோட மனசுல நீதிக்கான சுடர் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. யார் அந்த மனிதர்கள்? அவங்க தான் உண்மையான ஹீரோக்கள். சில மனித உரிமை ஆர்வலர்கள், அதுக்கப்புறம் சில நேர்மையான வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு இந்த வழக்குல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம். மரண தண்டனை வரைக்கும் போன ஒரு வழக்குல இவ்வளவு ஓட்டைகளா, இவ்வளவு முரண்பாடுகளான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க இந்த வழக்கை பத்தி மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஓல்ட் ஃபைல்ஸ், பழைய சாட்சியங்கள்னு எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சிகரமான உண்மையே தெரிஞ்சது. அதாவது அந்த உயிர் பிழைச்ச பெண் ஆரம்பத்திலேயே 4 பேரை அடையாளம் காட்டின அந்த முதல் வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தை காவல்துறை எப்படி திட்டமிட்டு மறைச்சிருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. திஸ் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். இதுதான் அந்த வழக்கை புரட்டி போடுற முதல் முக்கிய ஆதாரம். இந்த ஒரு ஆதாரம் மட்டும் அன்னைக்கு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டு இருந்ததுன்னா இந்த 6 பேரோட வாழ்க்கையே மாறி போயிருக்கும். பட் அது நடக்கல. இப்போ இந்த வழக்கறிஞர்களுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் ஒரு பெரிய சவால். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு கொடுத்த ஒரு வழக்க எப்படி மறுபடியும் திறக்கிறது? இது சாத்தியமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம சட்டத்துல ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அதே உச்ச நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்யணும்னு கேட்கறது. பட் 99.9% இந்த ரிவ்யூ பெட்டிஷனை கோர்ட் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப அபூர்வமான வழக்குகள்ல மட்டும் தீர்ப்புல ஏதோ பெரிய பிழை இருக்கு, இது நீதிக்கே எதிரானதுன்னு நீதிமன்றம் நம்பினா மட்டும் அதை மறுபரிசீலனைக்கு எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கள் முயற்சியை கைவிடல. அவங்க அந்த மறைக்கப்பட்ட சாட்சியத்தை முக்கிய ஆதாரமா வச்சு உச்ச நீதிமன்றத்துல ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை தாக்கல் பண்ணாங்க. பல வருஷங்கள் போராடினாங்க. ஒரு பக்கம் நாக்பூர் ஜெயில்ல இந்த 6 பேரும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல நீதிக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த போராட்டத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணது சில நேர்மையான பத்திரிகையாளர்கள். அவங்க இந்த வழக்கை பத்தி கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அனாட்டமி ஆஃப் அ ராங் மேன் கன்விக்ஷன் மாதிரி தலைப்புகள்ல இந்த வழக்குல நடந்த தவறுகளை உலகத்துக்கு எடுத்து காட்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வழக்கு பொதுமக்களோட கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது.
சமூக வலைதளங்கள்ல இத பத்தி விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. செய்யாத தப்புக்காக 6 பேருக்கு மரண தண்டனையான மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லாத்தோட விளைவா, பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் அந்த ரிவ்யூ பெட்டிஷன விசாரணைக்கு ஏத்துக்க ஒப்புக்கிட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. மூடப்பட்ட ஒரு கதவு லேசா திறந்த மாதிரி இருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்க மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த முறை அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. காவல்துறையோட சதி, மறைக்கப்பட்ட சாட்சியம், ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்கள்னு எல்லாத்தையும் அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க நம்ம வழக்கறிஞர்கள். உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. காவல்துறையோட மோசடியான புலனாய்வு அம்பலமாக ஆரம்பிச்சது. நீதிபதிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நீண்ட, கடினமான சட்ட போராட்டத்தோட இறுதி கட்டத்தை நோக்கி இந்த வழக்கு நகர்ந்துகிட்டு இருந்தது. 16 வருஷமா இருட்டில் இருந்த 6 பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சக்கிற்று தெரிய ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சம் விடியலா மாறுமா, இல்ல மறுபடியும் இருட்டிலேயே மூழ்கிடுமா? நல்ல வேளையா நம்பிக்கையோட சுடர் அணைஞ்சு போகல. இப்போ அந்த சுடர் எப்படி ஒரு பெரும் நெருப்பா மாறி அநீதியோட கோட்டைய சுட்டெரிச்சதுன்னு பார்க்கலாம். இது மார்ச் 5, 2019 வருஷம். இந்தியாவோட தலைநகர் டெல்லியில உச்ச நீதிமன்றத்தோட அந்த பிரம்மாண்டமான கோர்ட் ஹால். அங்க பின் டிராப் சைலன்ஸ். நீதிபதிகள் ரோஹின்டன் நாரிமன், இந்த பேரை நிறைய வழக்கில் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நேர்மையான நபர். சூர்யா கண்ட், அதுக்கப்புறம் சஞ்சய் கிஷான் கவுல், இவங்க 3 பேர் அடங்கிய அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போறாங்க. அவங்க முகத்துல எந்த உணர்ச்சியும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் அந்த 6 பேரோட குடும்பங்கள் பதட்டத்தோட உச்சியில கடவுளை வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்காக போராடின அந்த வழக்கறிஞர்கள் அவங்களோட பல வருஷ உழைப்புக்கு பலன் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மரண தண்டனை உறுதி செய்யப்படுமா, இல்ல ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுமா? இதுதான் அங்க இருந்த பெரும்பாலானோட எதிர்பார்ப்பா இருந்தது. நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வரியும் அந்த கோர்ட் ஹால்ல இருக்கிறவங்களோட இதய துடிப்பை எகிர வைக்குது. நீதிமன்றம் காவல்துறையோட விசாரணையை ஒட்டுமொத்தமா அலசுது. The investigation in this case was shoddy and botched up. அதாவது இந்த வழக்கோட புலனாய்வு ரொம்ப மோசமானதாகவும் குளறுபடிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் சொல்லுது. அடுத்ததா அந்த மறைக்கப்பட்ட சாட்சியம், உயிர் பொழைச்ச பொண்ணு உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டின அந்த முதல் வாக்குமூலம், இத காவல்துறை எப்படி மறைச்சதுன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டுது. அதுக்கப்புறம் சித்திரவதை செஞ்சு வாங்கின வாக்குமூலங்கள், கன்ஃபஷன் obtained அண்டர் duress cannot be relied upon. அதாவது சித்திரவதை மூலம் செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களை நம்ப முடியாதுன்னு நீதிமன்றம் அடிச்சு சொல்லுது. வெயிட் ஃபார் இட், இப்பதான் மைண்ட் ப்ளோயிங் ட்விஸ்ட் இஸ் கமிங். தீர்ப்போட முக்கியமான கட்டத்துக்கு நீதிபதிகள் வராங்க. இந்த 6 பேர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு துளி கூட ஆதாரம் இல்லை. அரசு தரப்பு இந்த வழக்க சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிச்சு. மாறா, இந்த வழக்கில் காவல்துறையினர் நடத்திய விசாரணை எங்களோட மனசாட்சியை உழுக்குது. ஷாக்ஸ் த கன்சைன்சஸ் ஆஃப் த கோர்ட். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த வழக்கறிஞர்களோட முகத்துல ஒரு சின்ன நம்பிக்கை கேட்டு குடும்பங்கள் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இறுதியா அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நீதிபதி சொல்றாரு. Therefore, we hold the prosecution has failed to prove its case against the accused. All the 6 accused are hereby acquitted. நிரபராதிகள் விடுதலை. அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த கோர்ட் ஹால் ஒரு நிமிஷம் ஒரு அதிர்வு. அடுத்த வினாடி அந்த 6 பேரோட குடும்பங்களும் கதறி அழறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க கண்ணுல இருந்து வந்தது துக்க கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். 16 வருஷமா அவங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அத்தனை வலியும் வேதனையும் கண்ணீரா கரைபுரண்டு ஓடுது. ஒருத்தரை கட்டி பிடிச்சு அழறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து தங்களோட பல வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியை அமைதியா கொண்டாடுறாங்க. உச்சநீதிமன்றம் இதோட நிறுத்தல. அவங்க இன்னும் பல படிகள் மேல போனாங்க. 16 வருஷமா இவங்களோட வாழ்க்கைய இந்த சிஸ்டம் திருடி இருக்கு. அதுக்கு பரிகாரமா இந்த 6 பேருக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கம் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, 16 வருஷ வாழ்க்கைக்கு 5 லட்சம் ரூபாய் ஈடாகுமா? என்னதான் பணம் கொடுத்தாலும் அவங்க இழந்த இளமைய, அவங்க அனுபவிச்ச மனவேதனைய, அந்த தூக்க கயிற்றோட நிழல அவங்க கழிச்ச ஒவ்வொரு வினாடியும் திருப்பி தர முடியுமா? நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நீதிமன்றம் இந்த தவறான விசாரணைக்கு காரணமான போலீஸ் அதிகாரிகள் மேல துறை ரீதியான
விசாரணைய நடத்தி அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா உத்தரவு போடுறாங்க. உண்மையான குற்றவாளிகள தப்பிக்க விட்டுட்டு, அப்பாவிகள சிக்க வச்ச அந்த அதிகாரிகளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நீதிமன்றம் நினைச்சது. இப்ப சீன் நாக்பூர் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க அந்த மரண தண்டனை அறைக்குள்ள தங்களோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த நம்ம 6 பேரும், சொல்லப்போனா அவங்களுக்கு இந்த தீர்ப்ப பத்தி எதுவுமே தெரியாது. சிறை அதிகாரிகள் வந்து அவங்களோட அறைக்கதவ திறக்கறாங்க. "உங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 16 வருஷமா அவங்க காதுல விழுந்ததெல்லாம் கெட்ட செய்திகள் மட்டும்தான். திடீர்னு இப்படி ஒரு நல்ல செய்திய கேட்டதும் அவங்களால நம்பவே முடியல. இதுவும் நம்மள சித்திரவதை பண்றதுக்கு ஒரு புது வழியா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல? ஆனா அதிகாரிகள் மறுபடியும் மறுபடியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மை புரிஞ்சது. 16 வருஷம் கழிச்சு நாம விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு அவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்கிறாங்களா, அழுவுறாங்களான்னு அவங்களுக்கே தெரியல. அந்த ஜெயில் வாசல்ல 16 வருஷங்களா அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவங்களோட குடும்பங்கள் நிக்குது. வயசான அப்பா, அம்மா, கல்யாணம் பண்ணி வச்ச மனைவி, அவங்க ஜெயிலுக்கு போகும்போது சின்ன குழந்தையா இருந்த பிள்ளைகள், இப்போ வளர்ந்து நிக்குது. அந்த சந்திப்பு ஒரு பாசப் போராட்டம். அத வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. 16 வருஷமா தொலைஞ்சு போன வாழ்க்கை ஒரே நாள்ல அவங்களுக்கு திரும்ப கிடைச்சது. ஆனா, கிடைச்சிருச்சா? சட்டப்படி அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. பட் மனசளவுல 16 வருஷம் அவங்க மனசுல ஏற்படுத்தின காயம் அவ்வளோ சீக்கிரமா ஆறுமா? வெளி உலகம் அவங்கள எப்படி ஏத்துக்கும்? அவங்களோட எதிர்காலம் என்ன? சட்ட போராட்டம் வேணா முடிஞ்சிருக்கலாம். பட் அவங்களோட வாழ்க்கை போராட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு வழியா 16 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம 6 பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க மேல சுமத்தப்பட்ட கரை துடைக்கப்பட்டுருச்சு. நீதி ஜெயிச்சிருச்சு. ஹாப்பி எண்டிங் இல்ல? கதை முடிஞ்சதுன்னு நீங்க நினைச்சா அங்கதான் தப்பு பண்றோம். உண்மையிலேயே அவங்களோட இன்னொரு ஒருவேளை முன்ன விட கடினமான ஒரு போராட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. என்னடா சொல்ற? அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்களே. அப்புறம் என்ன போராட்டம்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வாங்க அதுவும் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. நம்ம 6 பேரும் அவங்க வாழ்க்கையோட வசந்த காலமான இளமை பருவத்த, அதாவது 16 வருஷத்த ஒரு சின்ன இருட்டு அறைக்குள்ள மரணத்தோட நிழல்லையே கழிச்சிருக்காங்க. அந்த பயம், தனிமை, அவமானம், சித்திரவதை அவங்க மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், PTSDன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான மன அழுத்தத்துல தான் அவங்க ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது. இங்க எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதுல கீழே விழுந்த சுபாஷ தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுபாஷ் ஒரு மாதிரி ட்ராமால இருப்பாரு. அதேதான் இங்கேயும். நைட்ல சரியா தூங்க முடியாது. திடீர்னு அந்த பழைய ஜெயில் ஞாபகங்கள் வந்து பயமுறுத்தும். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட ஜெயில் அதிகாரிகளோட பூட் சத்தமா இருக்குமோ அப்படின்னு உடம்பு நடுங்கும். இந்த மனநோயிலிருந்து வெளியே வர அவங்களுக்கு முறையான கவுன்சிலிங், மனநல சிகிச்சை தேவைப்பட்டுச்சு. ஆனா நம்ம சிஸ்டம் அவங்கள விடுதலை பண்ணதோட சரி, அவங்களோட மனநலத்தை பத்தி கவலையே படல. அடுத்ததா சமூகம். 16 வருஷம் கழிச்சு அவங்க தங்களோட கிராமத்துக்கு திரும்புறாங்க. பட் அந்த கிராமம் முன்ன மாதிரி இல்ல. அவங்க ஜெயிலுக்கு போகும்போது செல்போன் கூட இல்லாத அந்த காலகட்டம். இப்போ எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன், இன்டர்நெட். உலகம் அவங்க கண்ணு முன்னாடி தலைகீழா மாறி இருந்தது. இந்த புது உலகத்துக்குள்ள அவங்களால அவ்வளோ சீக்கிரம் தங்களை மாத்திக்க முடியல. சஷாங்க் ரெடம்ஷன் ஒரு இங்கிலீஷ் படம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. அதுல இந்த மாதிரிதான் ஜெயில இருந்து ஒருத்தரை விடுதலை பண்ணிடுவாங்க. அவரு எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறாரு, கடைசியில் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு காமிப்பாங்க. அந்த சீனை பார்க்குற யாரா இருந்தாலும் கண்டிப்பா கண்ணு கலங்காம இருக்காது. இங்க கிட்டத்தட்ட அவங்களும் அதே சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க, நண்பர்கள் சிலர் அவங்கள அன்பா ஏத்துக்கிட்டாங்க. பட் பலரோட பார்வையில அவங்க இன்னமும் கொலைகாரங்க தான். உச்சநீதிமன்றம் சும்மா விடுதலை செஞ்சிருக்கோம், இவங்க தப்பு பண்ணாமலையா 16 வருஷம் ஜெயில வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடியே பேசினாங்க. அவங்களோட குழந்தைகள் கூட கொலைகாரனோட புள்ளன்னு சொல்லி ஒதுக்குனாங்க. இந்த சமூக புறக்கணிப்பு அவங்க ஜெயில அனுபவிச்ச கொடுமையை விட ரொம்ப பெரிய வழியை கொடுத்துச்சு. அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. அவங்க ஜெயிலுக்கு போகும்போது அவங்களோட மனைவிகள் எல்லாம் இளம் மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் சின்ன குழந்தைங்க. 16 வருஷம் கழிச்சு பிள்ளைகள் வளர்ந்து பெருசாயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பா மேல இருந்த பாசம் முழுசா இருக்குமா? இவ்வளவு நாள் பார்க்காத ஒருத்தர் திடீர்னு அப்பான்னு கூப்பிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். மனைவியும் அப்படிதான். 16 வருஷம் கணவன் இல்லாம ஒரு தனி மனுஷியா அவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாங்கி குடும்பத்தை நடத்திட்டு வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு கணவன் திரும்பி வந்ததும் அந்த பழைய வாழ்க்கையை தொடர்றது அப்படிங்கறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த உறவுல ஒரு பெரிய இடைவெளி விழுந்திருக்கும். அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு அவங்க ரொம்பவே போராட வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததா மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரம். அவங்க ஜெயில்ல இருந்தபோது அவங்க கையில ஒரு பைசா கூட இல்ல. அரசாங்கம் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அவங்களோட 16 வருஷ சட்ட போராட்டத்துக்கே சரியா போச்சு.
இப்போ அவங்க வாழ்க்கை மறுபடியும் ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். பட் எப்படி? அவங்களோ படிக்காதவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் கூலி வேலை தான். பட் ஜெயில்ல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்கவும் பல பேர் தயங்குனாங்க. அவங்களோட உடம்பும் பழைய மாதிரி இல்ல. 16 வருஷ ஜெயில் வாழ்க்கை அவங்களோட உடல் வலிமைய முழுசா உறிஞ்சிருந்தது. அதனால ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லாம குடும்பத்த காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்போ உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். இந்த அநீதிக்கு காரணமான போலீஸ் அதிகாரிகளுக்கு என்னாச்சு? உண்மையான குற்றவாளிகள பிடிச்சாங்களா? சீரியஸ்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உச்சநீதிமன்றம் அந்த தவறான விசாரணை செஞ்ச அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டுச்சு, உண்மைதான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? பல வருஷங்கள் ஆகியும் அந்த அதிகாரிகள் மேல எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கப்படல. அவங்க இன்னமும் அதே போலீஸ் துறையில வேற வேற பதவிகள்ல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த உயிர் பிழைச்ச பொண்ணு அடையாளம் காட்டின அந்த 4 உண்மையான குற்றவாளிகள் அவங்க இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரமா எந்த பாதிப்பும் இல்லாம வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள சட்டத்து முன்னாடி நிறுத்தவே இல்ல. வாட் அ ஃபெயிலியர்! இதுதான் இந்த வழக்குலயே ரொம்ப பெரிய சோகம். இந்த மாதிரி ஒரு அநீதி மகாராஷ்டிரால மட்டும்தான் நடக்குதா? இல்ல மக்களே. நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு ரத்தம் மறிய வைக்கிற சம்பவம் நடந்திருக்கு. அநேகமா இந்த கதைய கேட்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நம்ம எல்லாரோட மனசாட்சியும் உழுக்குன ஜெய் பீம். அந்த படத்த பார்த்து அழாம யாருமே இருந்திருக்க முடியாது. அந்த படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப். 1993வது வருஷம் நம்ம தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல முண்டாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்களோட தலைவன் ராஜா கண்ணு. எலி பிடிக்கிறது, பாம்பு பிடிக்கிறது, இயற்கையோட இணைஞ்சு ஒரு எளிமையான வாழ்க்கை. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய வீட்டுல திருட்டு போகுது. இந்த கேஸ்லயும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட் தேவைப்படுது. அவங்க பார்வை இந்த அப்பாவி இருளர் மக்கள் மேல விழுது. ராஜா கண்ணுக்கு திருட்டு பட்டம் கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க அவங்க மேல கட்டவிழ்த்து விடப்பட்ட சித்திரவதைகள் கொடுமையானவ. உண்மைய சொல்லுன்னு சொல்லி அவரை அடிச்சு துன்புறுத்தினாங்க. அந்த சித்திரவதையில ராஜா கண்ணு காவல் நிலையத்துல இறந்து போனாரு. இப்போ போலீஸ்காரங்க பயந்துடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி மறைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ராஜா கண்ணு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாருன்னு போய் சொல்றாங்க. அவரோட உடம்ப யாருக்கும் தெரியாம ஒரு லாரியில ஏத்தி பக்கத்து மாவட்டமான திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு போய் அங்க ஒரு ரோட்டோரத்துல போட்டுட்டு ஏதோ ஒரு வாகனம் மோதி இறந்து போன மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்குறாங்க. ஆனா ராஜா கண்ணுவோட ஒய்ஃப், அவங்களோட நிஜ பேர் பார்வதி, இதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. என் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் தப்பி ஓடி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா நம்பினாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோட உதவியோட வழக்கறிஞர் சந்துரு அவரை போய் பார்க்கறாங்க. அங்க இருந்து தொடங்குது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்ட போராட்டம். இங்க ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டே ஆகணும். வாய்ப்பு கிடைச்சா வழக்கறிஞர் சந்துரு அவரு நீதிபதியா தான் ரிட்டையர் ஆனாரு. அவரோட இன்டர்வியூஸ்லாம் போய் பாருங்க. வாட் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவர் மாதிரியான ஆட்கள்லாம் இப்ப ஏன் நம்ம நீதிமன்றத்தில் இல்லைன்னு தெரியல. எனிவே, அவரு ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க சட்ட போராட்டம். பாத்தீங்கன்னா 2 வழக்கும் ஒரே கதை தான். 2 வழக்குலையும் ஒப்பிட்டு பாருங்க. அங்க அங்குஷ் மாருதி ஷிண்டே அவங்களோட வழக்கு மகாராஷ்டிரால நடக்குது. ராஜா கண்ணு வழக்கு தமிழ்நாட்டுல. 2க்கு நடுவுல 10 வருஷ கேப். ஆனா 2 கதைகளும் ஒரே மாதிரி இருக்கு. நம்பர் 1, இலக்கு வைக்கப்பட்ட சமூகங்கள், அதாவது டார்கெட் பண்ண கம்யூனிட்டிஸ். அங்குஷ் ஷிண்டே அவரோட உறவினர்கள் பருதி நாடோடி பழங்குடி மக்களை சேர்ந்தவங்க. ராஜா கண்ணு இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். 2 சமூகங்களுமே சமூகத்துல மிகவும் பின்தங்கிய குரலற்ற சமூகங்கள். இவங்கள அடிச்சு கேட்ட ஆள் இல்லைன்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். இங்க நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அரசியலை விட்டுருவோம். அரசியல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை அவர் மேல. அவரு ஒரு முறை சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சட்டசபையிலயோ இல்ல பத்திரிகையாளர்கள் மீட்டிங்லயோ சொல்லியிருக்காங்க. பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கலைஞர் கருணாநிதி சொன்னாரா, அவங்க பிற்பட்டோர் இல்ல, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை. ஆனா எவ்வளவு பெரிய மீனிங் இல்ல. ரைட், நம்ம கதைக்கு வருவோம். அடுத்தது காவல்துறையோட சதி, போலீஸ் கான்ஸ்பிரசி. 2 வழக்குலையும் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவே இல்லை. மாறா பழைய அப்பாவிய மேல போட்டு கேஸ முடிக்க பார்த்தாங்க. 2 வழக்குலையுமே சித்திரவதை செஞ்சு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கறது, பொய் சாட்சிகளை உருவாக்குறது, ஆதாரங்களை மறைக்கிறதுன்னு ஒரே மாதிரியான சதித்திட்டத்தை போலீஸ் பின்பற்றியிருக்கு. அடுத்தது த லாங் லீகல் பேட்டில். 2 வழக்குலையுமே நீதி அவ்வளோ எளிதா கிடைக்கல. பல வருஷங்கள் ஒரு நீண்ட கடினமான சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த உப்பார் கேஸ்லயும் அதே தான் நடந்திருக்கு.
இப்ப நடந்த கரூர் சம்பவம் சிபிஐ கிட்ட போயிடுச்சு. எத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சதுக்கு தீர்ப்பு வருதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஷிண்டே வழக்குல 16 வருஷம். ராஜா கண்ணு வழக்குல கிட்டத்தட்ட 13 வருஷம். கடைசியான ஒற்றுமை த ரோல் ஆஃப் அவர் ரியல் ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ். 2 வழக்குலையுமே சில நல்ல மனிதர்களோட விடாமுயற்சியில மட்டும்தான் நீதி வெளியே வந்திருக்கு. ராஜா கண்ணு வழக்குல வழக்கறிஞர் சந்துரு ஒரு தனி ஆளா நின்னு போராடினாரு. ஷிண்டே வழக்குல சில மனித உரிமை ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் ஒரு குழுவா சேர்ந்து போராடினாங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அநீதியை கண்டு நாம அமைதியா இருக்காம யாராவது ஒருத்தராவது குரல் கொடுத்தா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். பட் அந்த ஒருத்தர் யாருங்கிறது தான் கேள்வி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சந்துரு மாதிரியான நபர்களை பார்க்கறது அப்படிங்கிறதே வாழ்க்கையில ரொம்ப அரிதாயிடுச்சு. சரி, என்னதான் கன்க்ளூஷன்? இந்த 2 கதை நமக்கு சொல்ல வருது என்ன? நம்ம சமூகத்துல ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் நீதி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு காட்டுற ஒரு பாடம். இந்த சமயத்துல மனிதன் ஒரு படம் வந்தது. எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அந்த படத்துலயும் இதே மாதிரிதான். சாலையில தூங்கிட்டு இருந்தவங்க மேல காரை ஏத்தி கொன்னது. கொலை பண்ணது யாருன்னு தெரியும். பட் நீதிமன்றத்தால ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த படத்துல அந்த கடைசி சீன்ல கால் இல்லாம வந்து ஒருத்தர் சாட்சி சொல்லுவார் இல்லைங்களா? அகெயின் சேம் திங். அந்த சீன்ல கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த 2 கதைகளையும் பார்க்கும்போது இது 2 குடும்பங்களோட சுகக்கதை மாதிரி இல்ல. அதிகாரத்தை கையில கொடுத்தா ஒரு மனுஷன் எப்படி நடந்துப்பான் அப்படிங்கறதான் அவனோட உண்மையான கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தின அதிகாரிகள் இருக்கும் அதே துறையில தான் நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். லாக்அப் டெத்துல இறந்து போனாங்க. அதை தைரியமா வந்து வெளியே சொன்ன ரேவதி மாதிரி அதிகாரிகளும் இருக்காங்க. ரைட். இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காம இருக்க நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு என்னோட வெர்ஷன் கேட்டிங்கன்னா, சமீபத்துல மதராசி படம் பார்த்தேன். அதுல ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தப்பு நடக்கும்போது எல்லாரும் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது நார்மல் இல்ல, தட்டி கேட்கறது தான் நார்மல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தா காலம் இல்ல அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இப்படியா இருந்தது? தப்ப தட்டி கேட்கறது தான் நார்மலா இருந்தது. ஆனா இப்போ நம்ம நார்மல் அப்படிங்கிறத கண்டுக்காம போறது அப்படின்னு ஆக்கிட்டோம், நான் உட்பட. நம்ம எல்லார் கண் முன்னாடியும் எந்த தப்பு நடந்தாலும் நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லிட்டு போற சமூக சூழல்ல தான் நம்ம வாழ்றோம். ஒருவேளை நம்ம பள்ளி பாடங்கள்ல சட்டத்தை ஒரு பாடமா வச்சா அதெல்லாம் மாறுமான்னு தெரியல. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. டேக் கேர். பபாய்.